பக்கம் 1061 யோவேல் 2ஆம் அதிகாரம், அதிலே 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது முன்பகுதியிலே. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த வசனத்தில் கை வைத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா, சபைக்கு கொடுக்கிறீர். எங்கள் குடும்பங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தையை நாங்கள் பலமுறை வாசிக்க, யோசிக்க, தியானிக்க, இந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க, ஆண்டவரே இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தியானிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இந்த வசனத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, அப்படி வருகிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி தெளிவாக வருகிறது. You shall eat in plenty and be satisfied and praise the name of the Lord your God. அப்படியாய் வருகிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் ஒரு தியான வசனம் போல இருக்கும். இந்த முறை ஆண்டவர் தெளிவாய் ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தையே, வசனத்தையே நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பலமுறை நம்ம வாசித்து யோசித்து நாம் நம்மை விட்டு கொடுத்தால் இந்த வசனத்தில் ஏராளமான சத்தியங்கள் உள்ள இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சம்பூர்ணமாக சாப்பிடுவது என்று சொல்லப்படுகிறது. அப்படி நாம் சம்பூர்ணமாக சாப்பிடுகிறதுனால திருப்தி அடைந்து, அதற்கு பிற்பாடு நம்ம நினைத்து பார்ப்போமா, அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த கர்த்தரை மட்டுமில்ல, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். அப்படியானா முன்னாடி இருந்து பார்க்கலாம், பின்னாடி இருந்து பார்க்கலாம். ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி செய்வீங்க, இப்படி துதிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக துதிக்க போகிறோம். இந்த மாதம் நம்ம ஆண்டவரை பாடுற மாதமாக இருக்கும், ஆண்டவரை ஆராதனை செலுத்துகிற மாதமாக இருக்கும். ஆண்டவர் நாமத்தை, இயேசு நாமத்தை துதிக்கிற ஒரு மாதமாக இருக்கும். ஏன் அப்படி செய்வோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நமக்கு பழிச்சிருச்சு, இல்லாட்டி இந்த மாதத்தில் பழிக்கும். மாதம் முடிவதுக்குள்ளாக நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம், அவருடைய நாமத்தை பாடுவோம், ஆராதிப்போம், இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமத்தை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை பாட, ஆராதிக்க, அவரோட நாமத்தை உயர்த்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம நன்றி சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா ஆண்டவர் ஒரு நன்மை செஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்க, அப்படி நன்மை நமக்கு வரலனாக்க இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்வார். அப்போ செய்து முடிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இயேசு நாமம் அப்படின்னு சொன்னாலே இயேசு தான். இயேசு நாமத்தை நம்ம அறிக்கையிட போகிறோம். பல சமயங்களிலே தனித்து உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது,
சபையா இது போல கூடி வந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது இயேசு 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 என்று சொல்லி இயேசு நாமத்தை நம்ம பாட போகிறோம். இயேசு நாமத்தை அறிக்கையிட போகிறோம். இயேசு நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்த போகிறோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம், முழங்கால்கள் முடங்குகிற நாமம், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற நாமம். அந்த நாமத்தை நாம துதிக்க போகிறோம். துதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஒன்று செய்திருப்பார் அல்லது செய்வார். இந்த மாதத்திலே அது நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அப்படின்னு போட்டிருக்குதே, திருப்தி சாப்பிடுறதுல திருப்தி அடைவோம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஆண்டவர் செய்ய போகிறார்? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த அப்படின்னா கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்ததை நினைத்து நம்ம துதிக்க போகிறோம். அல்லது நாம் இன்னும் நடத்தல, ஆண்டவர் இன்னும் சில காரியங்கள்ல ஆண்டவர் என்ன நடத்தணும் அப்படின்னு ஜெபத்திலேயே இருக்கிறோமா, இன்னும் அந்த காரியம் நடக்கலையா? அது நடக்கும். நடக்கும் போது இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாகவே நாம் எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். பெற்றுக்கொண்டவர்களும் சரி, பெற்றுக்கொள்ள போகிறவர்களும் சரி, இந்த மாதத்தின் முடிவு இப்பொழுது இருந்த பெற்றுக்கொண்டவங்க இப்பொழுதே துதிப்போம். பெற்றுக்கொள்ளாதவர்களை விசுவாசத்தில் நம்ம துதிப்போம். கர்த்தர் செய்வார் என்று நம்ம துதிப்போம். அல்லது இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை, நம்ம நடத்தினதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பித்து விடுவோம். மறுபடியும் அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் மேலே போகிற பொழுது சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அப்படி வருகிறது. அந்த நாட்களில் அவங்களுக்கு இது நேரடியாகவே உணவு சம்பந்தப்பட்ட காரியம்தான். ஆனால் மறைபொருள் இருக்கிறது. யோபேலில் வாசிக்கிற பொழுது உங்களிடத்துல போஜன பலி, பான பலி எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. போஜன பலி, பான பலி நிறுத்தப்பட்டிருக்கிறது. போஜன பலி என்பது எதை குறிக்கிறது? அது வசனத்தை குறிக்கிறது. போஜன பலி, பான பலி என்பது ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற ஆராதனையை குறிக்கிறது. அப்படியானால் ஆராதனையில குறைவடைந்திருக்கிறோம், நாம் வசனத்திலே குறைவடைந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் ஒருவேளை அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் இறங்கி போஜன பலியும் பான பலியும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை ஒருவேளை தந்தருள்வார். எங்க இருக்கிறது? உபவாசத்தில் இருக்கிறது. இந்த மாதத்தில் நம்ம உபவாசிக்க போகிறோம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உணவு எனக்கு நிலைமையில மாத்திரம் இதை பாராதபடிக்கு நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் சத்துருவுக்கு சொன்னார். இந்த கால நேரத்தில் யோசித்து பாருங்கள். நம்ம சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்போன்னு தெளிவா இருக்கு. ஆனால் அது எது என்று பார்க்கிற பொழுது அது வசனம். அதனாலதான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வசனத்தினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியான அந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? இதுவரை என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார், வசனம் கொடுத்தார், பிடித்து கொண்டோம். கர்த்தர் நம்ம நடத்து வந்த அதிசயமா நடத்தினதை நினைச்சு நம்ம துதிப்போம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களை நடத்தலன்னு சொன்னா வசனத்தை இன்னும் இருக்கமா பிடிச்சுக்குங்க. பிடிச்சு கொள்ளும் போது, வசனத்தை பிடித்து கொள்ளுகிற பொழுது அந்த வசனம் நம்மை நடத்தும் போது அது அந்த வசனத்தின் நிமித்தம் நம்ம சம்பூர்ணமா இந்த வசனத்தை பிடிக்க போறோம். திருப்தியாய் அந்த வசனத்தை தியானிக்க போகிறோம், நம்ம புசிக்க போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் அதிசயமா நம்ம நடத்துவார். அப்போ நம்ம அவரை துதிப்போம். இந்த காரியம்லாம் இந்த மாதத்திலே நடக்கும். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் இப்படி சொன்னாரே, அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு இயேசு சத்துருட்ட சொன்னாரே, அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் உபாகமத்துக்கு நம்ம கடந்து போகலாம். உபாகமத்திலே 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள், பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நான் 28ஆம் அதிகாரம் அதில் 2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளையை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ
நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவரை உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானவர்களே, இங்கே எப்படி ஆண்டவர் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால, வசனத்தினால, வாக்கு தத்துவத்தினால மனுஷன் பிழைப்பான் அப்படிங்கிறதை அவர் சொல்லும்போது எப்படி அங்கே அந்த காரியம் வருகிறது? உன்னை சிறுமைப்படுத்தினார். ஆண்டவர் பல சமயத்தில் நம்மை நடத்தி வந்த பாதையை அதிசயமாய் நடத்தி வந்ததை நம்ம நினைத்து என்ன பண்ணுவோமோ அவரை துதிப்போன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆனால் அதிசயமாக நடத்தி வந்தது திரும்பி பார்த்தா எப்படி இருக்கு? நம்மளை சிறுமைப்படுத்தினார் அப்படி போடப்படுகிறது. சிறுமைப்படுத்தினார். சிறுமைப்படுத்தி நீ கட்டளையை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று சோதிக்கிறார். சோதித்து உன் இருதயத்தை நீ அறியும்படிக்கு. அதை சோதிக்கும் போது நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஆனா இங்க எப்படி போடப்பட்டிருக்கிறது? அவர் சோதிக்கும் போது நம்ம இருதயத்தை நாம் அறியும்படிக்கு என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் யோசித்து பாருங்கள். இது இப்படி இந்த வசனம் இப்படி இருக்காது, பல சமயத்தில் அப்படி இருக்காது. எப்படி போடப்பட்டிருக்கும்? இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு அப்படின்னு அவர் சொல்லல. உன் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீ அறியும்படிக்கு அப்படின்னு வருவது ரொம்ப அற்புதமா இருக்கிறது. இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருக்கு சோதனை. ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கும்போது, வசனம் கொடுக்கும்போது, சில சமயத்தில் நம்ம சிறுமைப்படுத்துகிற பொழுது, நமக்கு சோதனையான சூழ்நிலை வருகிற பொழுது, நாம் நம்முடைய இருதயம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது என்கிற விதத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் அறியும்படிக்கு தான் இப்படிப்பட்ட வனாந்தரமான பாதையை நடத்துறோம். அதனாலதான் அடுத்து வருது பாருங்க. உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நடத்தும் போது வனாந்தரம் என்பது ஒரு வறட்சி. நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு என்பது எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு விரோதமாய் வறட்சியான சூழ்நிலைகள் வனாந்தர யாத்திரை என்பது வறட்சியான சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட நிலைமையில நடத்துகிற பொழுது நம்முடைய இருதயத்தை நாமளே நினைக்கிறோமா? அதற்கு பிற்பாடு தான் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, சில சமயத்தில் பயங்கரமான டெபிசிட், ஒரு பற்றாக்குறை, அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம கடந்து வருகிற பொழுது நாம் எப்படி ஆண்டவரை பற்றி கொள்கிறோம், அவருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுகிறோம் என்பதை அறிவதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி செய்தார் என்று சொல்லிவிட்டு தான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்பனா மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மன்னான்னு சொல்லும் போதே என்ன சொல்லுவோம்? அனுதின மன்னா வசனம் அப்படி சொல்லுவோம். அதிகாலையில போய் என்ன பண்ணணும்? அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும். அவர் தாமதித்தால் அது உருகி போகும். இது எல்லாமே வசனத்தை குறித்து. அப்படியானால் இது எல்லாம் மனதில் கொண்டவர்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். அப்பொழுது நன்றாக நமக்கு இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. அப்ப என்னத்தை சாப்பிட போகிறோம்? ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் எழுந்து மன்னாவை சாப்பிட போகிறோம், மன்னாவை சேகரிக்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அது எப்படி? நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. அப்ப அது திருப்தியா சம்பூர்ணமா சாப்பிடக்கூடிய அளவிற்கு வசனத்தை எடுக்கிறது. திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அந்த வசனம் நாம் எடுத்துக்கொள்வது. இதை செய்கிற பொழுது பிடித்து கொண்டு நான் சம்பூர்ணமா வசனத்தை பிடிக்கணும். அதை வாசித்து தியானிக்கிற பொழுது எனக்கு திருப்தி ஆயிரணும். நான் தேவ சமூகத்திலே கால நேரத்தில் போய் மன்னாவை எடுத்து நான் சேகரிச்சு அதை நான் என்ன செய்யணும்? சம்பூர்ணமான சாப்பிடணும். அது எனக்கு திருப்தி ஆயிரணும். இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கொடுத்துட்டாரு. இது அதை தியானிக்கிறதுல திருப்தி அடைஞ்சிடணும். முழுமையான திருப்தி அடையணும். சம்பூர்ணம் திருப்தி வசனத்துல அது முடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அந்த நாளெல்லாம் நமக்கு வெற்றியா தான் இருக்கும். இந்த மாதம் முழுக்க நமக்கு வெற்றியா தான் இருக்கும். இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளலாம். இப்படி செய்கிற பொழுது நடக்க வேண்டியது என்ன? அப்ப நினைப்போம், ஆண்டவர் நடத்தினார், இனி நடத்துவார். இந்த வசனத்தை நான் பிடிச்சிட்டேன், இந்த வசனம் என்ன நடத்தும், இந்த நாள் முழுக்க நடத்தும். அப்ப அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை நாம துதிக்க ஆரம்பித்து விடுவோம். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. இன்னொரு இடத்துல ஒரே ஒரு காரியத்தை இதுக்கு ரெஃபரன்ஸா மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு
நம்ம வரலாம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் அதில் பார்க்குற பொழுது அங்கே நான் வாசிக்கிறேன். 10:9 வாசிக்கிறேன். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம வாசித்து வந்த காரியத்தை எதையும் மறக்காதபடிக்கு மனதில் வைத்துக்கொண்டு இந்த இடத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனியுங்கள், சிந்தை சிதறாதபடி. இங்கேயே ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறான்? நீ சம்பூர்ணமாய் சாப்பிடுவா. எதை? வசனத்தை. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அந்த வசனத்தை நிமித்தம் நீ திருப்தி அடைவாய். அனுதினமும் திருப்தி அடைவாய். அது உனக்கு மன்னாவாக இருக்க போகிறது. அனுதினமும் காலையில் எடுக்க போகிறாய். இந்த மாதத்தில் இருக்கிற 30 நாட்களும் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். 30 நாட்களும் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிந்தனையோடு நாம் இந்த வசனத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். அந்த சிறு புத்தகம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இதையே வாங்கி புசி அப்படி சொல்லப்படுகிறது. அதற்கு இதை வாங்கி புசி, இது உன் வயிற்று கசப்பாக இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாக இருக்கும். அதே போல நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்தவுடன் வயிறு கசப்பாயிற்று. அப்படின்னால் இது எந்த நோக்கத்தில், எந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது என்று ஆழமாக நம்ம பார்க்கறதில்ல. இந்த நேரத்தில் நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற வசனத்துக்கு சப்போர்ட்டாக மாத்திரம் இந்த காரியத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எங்கே எழுத்தின்படி எழுதப்பட்டதின்படி பார்த்தால், நம்ம வசனத்தை புசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, இருதயத்தில் வைக்கிற பொழுது என்ன நடக்கும்? அது வாய்க்கு கசப்பாக இருக்குமா. ஆனால் அது வாய்க்கு தேனை போல இனிப்பாக இருக்குமா. நம்ம கூட அப்படிதான், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படி சொன்னால் வாய்க்கு என்ன பண்ணும்? அது இனிப்பாக தான் இருக்கும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார்னு சொன்னாக்க ரொம்ப ஆறுதலாக தான் இருக்கும். அது வாய்க்கு இனிக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கணும், நான் தாழ்ச்சி அடையாமல் இருக்கணும் அப்படின்னாக்க அந்த வசனம் என் ஆத்துமாக்குள்ளே போகணும். வயிறு என்று சொல்லப்படுவது அது ஆத்துமாவை குறிக்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயத்துக்குள்ளார அந்த வசனம் வருகிற பொழுது, அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிற பொழுது, கீழ்ப்படி ஆரம்பிக்கிற பொழுது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு அவனுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நீ இப்போ ரெடி ஆகிட்ட, நீ வாங்கிட்ட, வசனத்தை புசிச்சிட்ட. அது சொல்லும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சிந்திக்கும் போது ஆத்துமாவில் வச்சு நீ யோசனை பண்ணும்போது அது உனக்கு ரொம்ப கசப்பாயிருச்சு. இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்ட, நீ தியானிச்சுட்ட, பெற்றுக்கொண்டுட்ட. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிற? கீழ்ப்படிய போகிற. கசப்பாக தான் இருக்கும். கீழ்ப்படிய போகிற. நீ கீழ்ப்படி. விட்டுக்கொடு. வசனத்துக்கு கீழ்ப்படி, 100க்கு 100 கீழ்ப்படி. அப்போ கசப்பு தான். ஆனால் விட்டு கொடுக்கிற பொழுது நம்முடைய விருப்பம் அல்ல, நம்ம சந்தோஷம் அல்ல, நம்முடைய கௌரவம் அல்ல, நமக்கு வருகிற மகிழ்ச்சி அல்ல, இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கர்த்தர் வசனம் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா கசந்து போது நமக்கு ஒரு ரிசல்ட் அங்கே வருகிறது. அடுத்த வசனத்தில் ஒரு ரிசல்ட் வருது. என்ன ரிசல்ட் வருது? அங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அப்படின்னு இப்போ ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் வசனத்தை வாசிக்கும் போது சரி, வாய்க்கு அது எப்படி இருக்கும், அப்போது இருதயத்துக்கு எப்படி இருக்கும், வயிற்றுக்கு எப்படி இருக்கும், ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கும்? அது கசப்பு தான். ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ளே போய்விட்ட பிற்பாடு நமக்கு ஒரு காரியம் சொல்லப்படுங்க. இப்போ தீர்க்க தரிசனம் நீ சொல்லு, நீ தீர்க்க தரிசனம் யாருக்கெல்லாம் சொல்லு. வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவானு சொல்லும்போது என்ன பண்ணு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய ராஜா அவங்களுக்கெல்லாம் கூட தீர்க்க தரிசனம் சொல்லு. உன்ட்ட வர எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் யாருக்குமே சொல்லலை, அதனால தான் நான் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படிங்கிறத மட்டும்தான் வாசித்தேன். அதுக்கு மேலே யாருக்கெல்லாம் சொல்லுங்கிறத வாசிக்கல. அது யோவானுக்கு சொல்லப்பட்ட காரியம். என்னை பொறுத்தவரை நான் யாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் ஆண்டவரே, நான் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும்.
எனக்கு வெளிப்பாடு கிடைக்கட்டும், எது சரி எது தப்பு எனக்கு கிடைக்கட்டும். அதனாலதான் மேல இருக்கிறதுல நான் எதையுமே வாசிக்கல. கடைசியா நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்போ உன்னால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கான அந்த தகுதி நான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் சொன்னதை கேட்ட, வசனத்தை உட்கொண்ட, அது அது வாய்க்கு அது நல்ல ரொம்ப ரொம்ப தேனை போல மதுரமா இருந்துச்சு. ஆனா வயிற்றுக்கு கசப்பு. இந்த கசப்பின் அனுபவத்துக்குள்ளார என்னை போய் கர்த்தருக்குள்ளார நீ உன்னை தாழ்த்த ஆரம்பித்த, கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்ட. இனி உனக்கு வெளிப்பாடு உண்டு. வெளிப்பாடு எதை செய்தாலும் சரியா இருக்கும், எதை பேசினாலும் சரியா இருக்கும். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவனுக்கே மகிமை. இப்போ மறுபடி ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நேராக போகலாமா? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, இப்போ மனதில் நல்லா பதியும் நமக்கு. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் துதிப்பீர்கள். அப்படியானால் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் படைப்பான். இதை வசனம் என்று எடுத்துக்கொள்வதற்கு அதே அதிகாரத்தில் முன்னாடி காரியம் இருக்கிறது. போஜன பலி, பான பலி நிறுத்தப்பட்டது. ஆனால் நீங்கள் உபவாசித்தால், உங்களை தாழ்த்தினால், போஜன பலியும் பான பலியும் வசனமாகிய பிரசங்கமும் பாடல் ஆராதனையும் உங்கள் சபையில் சிறப்பாக நடக்கிறதற்கு ஒருவேளை அவர் அதற்கு ஆசீர்வாதத்தை தந்துரு. ஒருவேளை அப்படின்னா உபவாசம் 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையிலும் நம்ம உபவாசம் போட போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பைபிளை மூடி வச்சிடலாம். இதை நல்லா வீட்டில் போய் நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள். இதுக்குள்ளே நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்களே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தால் கற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முக்கியமாய் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் 10 நாட்கள் உபவாசம் எடுக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு இந்த சூழ்நிலை எத்தனை நாள் உபவாசிக்கிறது? ஆனால் 10 நாள் அதை பிளான் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். சரியாக 10ஆம் தேதி ஆரம்பித்து நம்ம 19ஆம் தேதி மட்டும் உபவாசம் எடுக்க. இடையில குட் ஃப்ரைடே வருது. ஊழியக்காரங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே சிறப்பு ஊழியக்காரங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரமாக ஜெபம் பண்ணணும். வெள்ளனூரில் அந்த இரவு ஜெபத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு சகோதரி, அவங்க மிகவும் உள்ள உடைந்தவங்க, அவங்க சூழ்நிலை நிமித்தம் அவங்கள கூப்பிட்டு பிரசங்கியார் வேணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே ஊழியக்காரருடைய உள்ளம், நல்ல தேவ மனுஷங்க, சத்தியம் போதிக்கிற ஊழியக்காரங்க வேணும் அப்படின்ட்டு ஊழியக்காரோட உள்ளம் அங்கலாக்கிது ஆண்டவரை அப்படி சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் தான் உட்காந்துருந்தேன். சொன்னாங்க, ஆமாம் ஆண்டவரே சரியாக செய்யணும். எவ்வளவோ ஊழியக்காரங்க வந்துட்டாங்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் யாரை கொண்டு வர விரும்புகிறீங்க? உங்களோட விருப்பம் தான் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்றது தெரியல. அப்படியா அங்கலாய்த்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த சகோதரி அப்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு காளையார் கோயிலில் பெர்க்மான் சேவோட ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் வர ஞாயிற்றுக்கிழமை வர்றார். அவர் டால்மியாபுரத்தில் எட்வர்ட் மோசஸ் அவங்க சபையில் 2 பிரசங்கம் பண்ணுறாரு ஞாயிற்றுக்கிழமை காலையில். மாலையில் ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னு நிக்சன் பிரதர் தான் சொன்னாங்க. அனுப்புங்க, மாலை ஆராதனையை ஸ்பெஷலாக வச்சுக்கலாம். இந்த நாட்களெல்லாம் நமக்கு தேவை 2 காரியம் தேவை. வசனம் பொதிக்க ஆட்கள் வேணும், செப்பத்தை நடத்துறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொன்னேன். வர ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பிரதர் ஸ்டாலின் வரார். காளையார் கோயிலேருந்து பெர்க்மான் கூட ஊழியம் செய்கிற பல பாடல்களை எழுதி அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் வர்றார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். அதனால தான் ஜெப குறிப்பாக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து நேற்றுக்கு ஒரே நாளில் எல்லாமே முடிஞ்சது. அப்புறம் மறுபடி ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ வர்ற நாட்கள்லே நம்ம குட் ஃப்ரைடே அன்றைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மனதுருக்கமுள்ள மனுஷன் வேணும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா வயசில் சின்னவங்க. ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் வேணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் பீட்டர் கிளமெண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வரேன்ட்டார்.
மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை தான் உபவாசத்தை முடிப்போம், ஆண்டவரை முடிப்போம். அப்போ யாரை வச்சு நாங்கள் ஜெபம் நடத்திட்டோம். ஜெபம் ரொம்ப முக்கியம், 10 நாள் ஜெபம் அன்னைக்கு தான் முடியுது அப்படின்னு மறுபடி யாரெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு மறுபடி பாஸ்டர் ரெமோ கடந்த நாளில் 2 தடவை வந்துட்டார் நம்மள்கிட்ட சமீபத்தில். அவர் வந்து நடத்திட்டோம், நல்லா இருக்கும், நல்ல வல்லமையோடு நம்ம ஜனங்க நல்ல வல்லமை பெற்றுக்கணும், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், பிரச்சனை இருக்க ஜனங்களுக்கு கட்டுகள்லாம் உடைக்கப்படணும். அந்த வாரத்தோட அவர் கூப்பிட்டப்போ அவரும் வரேன்னு சொல்லிட்டார். ஞாயிற்றுக்கிழமைக்கு அது வெற்றி கொண்டாட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த பண்டிகைன்னு சொல்லுவாங்க, வெற்றி கொண்டாட்டம். அப்போ என்ன செய்யணும்? பாட்டா பாடணும். நான் ஒரு மெசேஜும் கொடுப்பேன், நான் ஒரு மெசேஜும் சொல்லுவேன், உயிர்த்தெழுதுற குறித்து ஒன்று சொல்லுவேன். நல்ல பாட்டு தான் அதிகம் முக்கியம். இன்னைக்கு நல்லா பாடி துதிச்சு ஆராதிச்சு மகிமைப்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வாலாடியை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜெயபிரகாஷ் அவங்கள கேட்டேன். டிசிஏஜியில் இருக்கிற பாஸ்டர் ஈவினிங் உங்களுக்கு ப்ரோக்ராம் இல்லை, வர்றேன் அப்படின்னாரு. பாஸ்டர் ஜெயபிரகாஷ் பைபிள் காலேஜில் பல வருஷம் இருந்தவர், டிசிஏஜி சபையுடைய மூத்த போதகர் அவர். இப்பொழுது அவர் ஜெயபிரகாஷ் வரேன்னார். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பார்த்தால் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நடத்திட்டார். அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன், கூகூரில் இருக்க சபை எப்போ திறக்கிறது, அங்கே விசு பிரதரு அவர் என்ன சொன்னார், ஈஸ்டர் அன்னைக்கு வாலாடி திறந்துட்டா பாஸ்டர், அதுக்கு அடுத்த வாரத்தில் நம்ம கூகூர் திறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உபவாசம் முடிஞ்ச பிற்பாடு திறக்கலாம், இப்போ திறக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் விருப்பம், ஏன்னா அவர் தான் அந்த இடத்துக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். கூட வந்து யூஜின் பிரதர் போகிறார். நான் அப்படி முடிவு பண்ணோன்னே அப்போ தான் யோசித்தேன், அந்த ரெப்ளிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் தலைவர், ஜெயக்குமார் ஜேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துறையூருக்கார். அதனால் அவர் வரட்டும், அவரே வந்து திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி கூகுறது திறக்கிறது. பாருங்க, ஒரே நாளில் நம்ம கேட்ட எந்த ஊழியக்காரன் நான் வரமாட்டேனே சொல்லலை. அவங்களுக்கு எல்லாம் நம்ம நல்ல காணிக்கைகள்லாம் கொடுக்கலாம், அவங்களுக்காக தொடர்ந்து 10 நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் வல்லமே அவங்கள பயன்படுத்துவார். இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றியின் மாதமாக இருக்க போகிறது. இப்போ ஒருத்தர் நீங்க சொல்லி பாருங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம்லாம் சொன்ன பிற்பாடு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. இந்த நேரத்தில் நாம் நினைச்ச பந்திக்கு போறதுக்கு முன்னாடி கிங்ஸ்லி வர கேட்கிறேன். கிங்ஸ்லி வந்து இந்த 10 நாள் உபவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். வரப்போகிற ஊழியக்காரங்க எல்லாரையும் வல்லமையான கருவியா எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கர்த்தருடைய பந்திக்குள்ளரே போகிறோம். எல்லாரும் முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. உள்ளத்தில இருந்து மனதார கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க. வசனத்தினால் உங்கள் வயிறு ஆத்துமா நிரம்பும். சம்பூர்ணமா சாப்பிடுவீர்கள். வசனம் அனுதினமும் உங்களை திருப்தியாக்க போகிறது. வசனத்தினால் அங்க திருப்தியாக போகிறோம். ஆண்டவர் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார், இனி இந்த மாதம் முழுக்க நடத்த போகிறார். முடிவு என்ன நடக்கும்? நாங்க கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். வசனம் முடிவதற்கு முன்பு சொல்லப்படுகிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம்.